இந்த ஜெருசலேமில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள் தினம்தோறும் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. முழு காசாவும் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிங்கிள் பில்டிங், ஒரு சிறு கட்டிடம் கூட காசாவிலே அழிக்கப்படாமல் இல்லை. பல தடவை ஐநாவிலே ரெசல்யூஷன் வருகிறது, தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வரப்படுகிற நேரங்களில் எல்லாம் வீட்டோ பவர் என்கிற பேர்ல ஒரு வீணா போன ஒரு பவரை கையில வச்சுக்கிட்டு அமெரிக்கா என்ன பண்றான்? இஸ்ரேலுக்கு ஆதரவா நிக்கிறான். டொனால்ட் ட்ரம்ப் புதிய ஜனாதிபதியாக ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தேர்வாகி ஜனாதிபதி பதவியை எடுத்துக்கொண்டதற்கு பிறகு அறிக்கை வெளியிடுகிறார். என்ன சொல்கிறார்? காசாவை உலகின் ஒரு நரகமாக்குவேன் என்கிறார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொன்னார்கள், இனிமேல் காசாவில் உலகத்தில் நீங்கள் நரகத்தை தேட வேண்டிய தேவையில்லை, ஆல்ரெடி காசா நரகமாக்கப்பட்டு தான் இருக்கிறது. இதற்கு மேல் நீங்கள் காசாவில் எதை செய்தாலும் கூட கண்டிப்பாக நாங்கள் எதிர்த்து போராடுவோம் என்றார்கள். இந்த பாலஸ்தீன விடுதலை போராளிகளை, தன்னுடைய நாட்டுக்காக போராடுகிறவர்களை, தன்னுடைய தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்கிறவர்களை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்திக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் நிற்கக்கூடிய இன்றைய நாள் காசாவினுடைய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 700வது நாளிலே நாம் நிற்கிறோம். 2 ஆண்டுகளை அடைய போகிறோம். போர் நின்றதா? ஏன் நிக்கல தெரியுமா? அவன் அப்பாவிய கொல்றான். பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தன்னுடைய நாட்டுக்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தோடு நெஞ்சை நிமிர்த்தி போராடி கொண்டிருக்கிறது. எல்லோரும் ஷேகுவேராவை மாபெரும் தலைவன், மாபெரும் புரட்சியாளன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு இருக்கிற அத்தனை அரபுலக நாடுகளுக்கும், ஈவன் சவுதி முதல் அத்தனை அரபு நாடுகளுக்கும் இந்த சர்வதேச வெஸ்ட் நாடுகளிடமிருந்து விடுதலை பெற்று தரக்கூடிய ஒரு தலைவனாக உருவெடுத்தவன் சின்வார். இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருள், நம்முடைய துஆக்கள், நம்முடைய பிரார்த்தனைகள் வீணாகவில்லை. அல்லாஹ் செய்த அருள் காரணமாக புலிவால புடிச்ச கலை மாதிரி ஆயிடுச்சு. இந்த தடவை பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான தீர்மானம் வரும்போதும் நம்முடைய அரசு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக நிற்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய மக்களுடைய கோரிக்கை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்றைய நாள் மூத்தூர் சார்பாக நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன சொந்தங்களுக்காக நடத்தப்படுகிற ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணியிலே நாம் அத்தனை பேரும் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த உலகத்திலே பல யுத்தகலங்களை இந்த உலகு பார்த்திருக்கிறது, நாம் அறிந்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். இன்று வரைக்கும் 2ஆம் உலக மகா யுத்தத்தை பற்றி பேசப்படுகிறது, வரலாறுகள் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு ஈராக்கினுடைய அழிவை இந்த உலகு பார்த்தது, ஆப்கானுடைய அழிவை பார்த்தது, செச்சினியா இல்லாமல் ஆக்கப்பட்டதை இந்த உலகு கண்டது. இப்படி பல அழிவுகளை இந்த உலகு கண்டிருந்தாலும் இந்த உலகத்தில் எந்த ஒரு நாடும் இன்னொரு இனக்குழுவை அல்லது இன்னொரு நாட்டை இந்த அளவுக்கு அழிக்கவில்லை என்று சொல்லப்படுகிற அளவுக்கு மிக கொடூரமான ஒரு அழிவை இந்த உலகத்திலே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் செய்து வருகிறது. இந்த இஸ்ரேல் என்ன? இஸ்ரேல் எப்படி உருவாகியது? இஸ்ரேலுடைய பின்னணி என்ன? இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது, ஒரு சில அரபு நாடுகளை தவிர்த்து. இப்படி அங்கீகாரம் கொடுத்ததற்கான காரணம் என்னன்னா, 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையில அமெரிக்காவினுடைய ஆதரவோடு அன்றைக்கு இருந்த வல்லாதிக்க நாடாக இருந்த பிரித்தானியாவுடைய துணையோடு பாலஸ்தீனம் என்கிற பெருதேசத்துக்குள்ளாக இஸ்ரேல் என்கிற ஒரு அடிவருடி கும்பலை கொண்டு வந்து குடியேற்றினார்கள். குடியேற்றி இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கி பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்காமல் தனி நாடாக இருந்த பாலஸ்தீனம் திக்கற்ற திசையற்ற ஒரு நிலமாக மாற்றப்பட்டு எந்த நாட்டை யார் நாடே இல்லாமல் இருந்தார்களோ அவர்களுக்கு இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உருவாக்கி கொடுக்கப்பட்டது. 1948 நக்பா நடந்தது. முதலாவது வெளியேற்றம். 7 லட்சத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகள் காசாவிலே கொண்டுழைக்கப்பட்டார்கள். அத்தனை பேரையும் கொன்று குவித்துத்தான் இஸ்ரேல் என்கிற ஒரு பகுதியை அவர்கள் உருவாக்கினார்கள். அதை தாண்டி
நமக்கெல்லாம் தெரியும் இஸ்லாமியர்களுடைய 3 புனித தலங்கள், புனிதமிக்க ஹரம் ஷரீப் காபத்துல்லா இருக்கிறது. இரண்டாவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய புனிதமிக்க மஸ்ஜிதுன் நபவி இருக்கிறது. நம்முடைய 3வது புனித தலமாக இருப்பது புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா ஜெருசலமில் இருக்கிறது, பாலஸ்தீனத்தில் இருக்கிறது. இந்த ஜெருசலமில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள் தினம்தோறும் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய இமாம் அவர்கள் 86 வயதை சேர்ந்த முதியவர். ஜெருசலத்தினுடைய முஃப்தி வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இதுவரைக்கும் காசாவிலே 75,000க்கு மேற்பட்டவர்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள். 20,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 16,000க்கு மேற்பட்ட கர்ப்பிணிகள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள். முழு காசாவும் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிங்கிள் பில்டிங், ஒரு சிறு கட்டிடம் கூட காசாவிலே அழிக்கப்படாமல் இல்லை. இந்த ஆண்டு 2025 ஜனவரி மாதம் வருகிறதுக்குள்ளாக காசாவுல மாத்திரம் 1,00,000 டன்னுக்கு மேற்பட்ட குண்டுகளை இஸ்ரேல் போட்டிருக்கிறது. 2ஆம் உலக மகா யுத்தத்தில் கூட இப்படிப்பட்ட குண்டுகள் போடப்படவில்லை. 1,00,000 டன்னுன்னா 1 டன் 1000 கிலோ. 1,00,000 டன் சொன்னா எவ்வளவு குண்டுகள் போடப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு அநியாயங்களை செய்கிறார்களே, யாருடைய நாட்டை யாரு அபகரிச்சு கொண்டு யாரு என்ன காரியம் பண்றான் அதை கவனிக்கணுமா இல்லையா? பல தடவை ஐநாவிலே ரெசல்யூஷன் வருகிறது, தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வரப்படுகிற நேரங்களில் எல்லாம் வீட்டோ பவர் என்கிற பேர்ல ஒரு வீணா போன ஒரு பவரை கையில வச்சுக்கிட்டு அமெரிக்கா என்ன பண்றான்? இஸ்ரேலுக்கு ஆதரவா நிக்கிறான். டொனால்ட் ட்ரம்ப் புதிய ஜனாதிபதியாக ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தேர்வாகி ஜனாதிபதி பதவியை எடுத்துக்கொண்டதற்கு பிறகு அறிக்கை வெளியிடுகிறார். என்ன சொல்கிறார்? காசாவை உலகின் ஒரு நரகமாக்குவேன் என்கிறார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொன்னார்கள், இனிமேல் காசாவில் உலகத்தில் நீங்கள் நரகத்தை தேட வேண்டிய தேவையில்லை, ஆல்ரெடி காசா நரகமாக்கப்பட்டு தான் இருக்கிறது. இதற்கு மேல் நீங்கள் காசாவில் எதை செய்தாலும் கூட கண்டிப்பாக நாங்கள் எதிர்த்து போராடுவோம் என்றார்கள். நேற்றைய நாள் இஸ்ரேலுடைய ரிசர்வ் படைகளுடைய முன்னாள் தளபதி இட்சாக் பிரிக் இஸ்ரேலுடைய பிரபலமான பத்திரிகை மாரிவுக்கு ஒரு பேட்டி அளிக்கிறார். அந்த பேட்டியிலே சொல்லுகிறார், இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் அநியாயம் செய்கிறது. இஸ்ரேலுடைய ராணுவத்தினுடைய முன்னாள் தளபதிங்க மீண்டும் மீண்டும் அநியாயம் பண்றீங்க. காசாவை அழிக்கண்டுள்ள போனீங்க, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை அழிப்போம், அவர்களை இல்லாமல் ஆக்குவோம் என்றீர்கள். நீங்கள் அதை செய்யவில்லை. பாலஸ்தீனத்துக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வருவோம் என்று சொன்னீங்க, அதையும் நீங்க பண்ணல. நீங்க செஞ்சதெல்லாம் அப்பாவிகளை கொன்றது, இதனால் நடந்தது. இன்றைக்கு இஸ்ரேல் அழிந்து கொண்டிருக்கிறது என்கிறார். அவ்வளவு அழிவுகளை இஸ்ரேலும் சந்திக்கிற அளவுக்கு பாலஸ்தீன விடுதலை போராளிகள் அங்கே நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகள் இந்த பாலஸ்தீன விடுதலை போராளிகளை, தன்னுடைய நாட்டுக்காக போராடுகிறவர்களை, தன்னுடைய தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்கிறவர்களை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தி கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஷஹீத் யாசின் அவர்களுடைய காலம் தொட்டு, அதற்கு முன்பதாக யாசர் அரபாத்துடைய காலம் தொட்டு பாலஸ்தீனத்திலே இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஆனா இந்த தடவை நடந்த மாதிரி இவ்வளவு நீண்ட காலம் இப்படி ஒரு யுத்தம் நடக்கவே இல்லை. அதுக்கான காரணம் என்ன தெரியுமாங்க? காரணத்தை தெரியறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்னன்னா, நம்ம தலைவர்கள் கொஞ்சம் பேர் கூட பாலஸ்தீனத்துக்குள்ள அநியாயம் செய்யக்கூடிய இந்த இஸ்ரேலிய பயங்கரவாதிகளை பேர் சொல்வதற்கு கூட அச்சப்படுகிறார்கள். இஸ்ரேலிய பயங்கரவாதம் என்று சொல்வதற்கு பயம். ஏதாவது நடந்துருமோ? இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய நிலைமை என்ன? நம்முடைய நாட்டை ஆளக்கூடிய இந்த அரசாங்கம் ப்ரோ பாலஸ்தீனியன் அரசாங்கம், பாலஸ்தீன ஆதரவு பெற்ற அரசாங்கம். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று காலாகாலம் போராடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் நாட்டுக்குள்ள இருக்குது. இப்ப கூட இஸ்ரேலை எதிர்த்து பேச முடியலன்னா எப்ப எதிர்த்து பேச போறோம்? பயம். இஸ்ரேல்காரன் ஏதாவது பண்ணிடுவானோ, அதை பண்ணிடுவானோ, இதை பண்ணிடுவானோ. எல்லாவற்றுக்கும் மேலாக இப்படி பயப்படுகிற ஒவ்வொருவரும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். காசாவுக்குள்ள நுழையும் போது பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலுடைய பிரதம மந்திரி என்ன சொன்னார் தெரியுமா? அக்டோபர் 8ஆம் தேதி 2023 மீடியாக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு.
ஜஸ்ட் 10 days, 10 நாட்கள் பாலஸ்தீனத்தை அழகா தூக்குவோம், அழிச்சு முடிப்போம், பாலஸ்தீனம் முழுவதும் இஸ்ரேலுடைய அண்டர் கண்ட்ரோல். வெறும் 10 நாள். 9வது நாள் மீடியாவுக்கு வந்து பேசுறாரு, ஜஸ்ட் 1 month. ஒரே ஒரு மாசம், கொஞ்சம் பொறுங்க, இன்னும் 19 நாட்கள், இப்பதானே 9 நாள் போயிருக்குது, இந்த முடிச்சிடுறோம் அப்படின்றாங்க. நடந்ததா? இன்றைக்கு நாம் நிற்கக்கூடிய இன்றைய நாள் காசாவினுடைய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 700வது நாளிலே நாம் நிற்கிறோம். 2 ஆண்டுகளை அடைய போகிறோம். போர் நின்றதா? ஏன் நிக்கல தெரியுமா? அவன் அப்பாவிய கொல்றான். பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தன்னுடைய நாட்டுக்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தோடு நெஞ்சை நிமிர்த்தி போராடி கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய முன்னாள் தளபதி இட்சாக் பிரிக் சொல்லுகிறார், இஸ்ரேல் சொல்லுகிறதா, நம்ம இஸ்ரேலை கிண்டல் அடிக்க வேண்டிய தேவையில் அந்த ஆளே கிண்டல் அடிக்கிறான். நேத்து என்ன கிண்டல் அடிக்கிறான் தெரியுமா? ஏண்டா காசாவுக்குள்ள போறோம் நீங்க, இதுவரைக்கும் நாங்க 20,000 பாலஸ்தீன விடுதலை போராட்ட ராணுவத்தை அழித்தோம் என்கிறீர்கள், இது உண்மையான்னு கேட்கிறாரு. பச்சை பொய் இல்லையா? ஒரு 10,000 பேரை கூட நீங்க கொல்லலையாடா? கொண்டதெல்லாம் அப்பாவி பொதுமக்கள் தானே. எந்த ஒரு ராணுவத்தில் எத்தனை பேரை நீங்க கொண்டீங்க? ஏன்னா முடியல. என்ன காரணம் தெரியுமா சகோதரர்களே? இந்த வாட்டி இறங்கும் போது முடிவோடு தான் இறங்கினாங்க. இந்த வாட்டி டூ ஓ டை. எத்தனை தலைவர்கள் கொண்டொழிக்கப்பட்டாலும், எத்தனை உயிர்கள் இழந்தாலும் பாலஸ்தீனம் மீட்கப்பட வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் கிடைக்க வேண்டும், சுதந்திரத்தை வெற்றெடுக்க வேண்டும். இதுக்காக வேண்டியே களமிறங்கினாங்க. இஸ்மாயில் ஹனியா பாலஸ்தீனத்தினுடைய முன்னாள் பிரதமர், ஈரானுடைய ஜனாதிபதியாக மசூத் பெசஷ்கியன் தெரிவு செய்யப்பட்ட அதே நாள் ஈரானுக்குள் வைத்து இஸ்ரேலால் கொல்லப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். என்ன நினைச்சாங்க தெரியுமா? ஹனியா காலி, இனி காசாவும் காலி அப்படின்னு பேசினாங்க. வெஸ்ட் மீடியாக்கள் எல்லாம் துள்ளி குதித்தது, CNN ரசித்தது, ராய்ட்டர் சிரித்தது, பிபிசி கவலைப்பட்டதா? ரசித்தார்கள். ஹனியா க்ளோஸ், ஹனியாவை கொண்டுட்டோம், இனி பாலஸ்தீனம் காலி என்றாங்க. அதுக்கு பிறகு வந்தான் காசாவின் சிங்கம், மாபெரும் புரட்சியாளன் யெஹியா பொறுப்பெடுத்தார். யெஹியா பத்தி 2 நாட்களுக்கு முன்பதாக ரஷ்யாவில் அவர் எழுதிய ஒரு புத்தகம் ரஷ்ய மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. அந்த புத்தகத்திலே மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கக்கூடிய வெளியீட்டகம் சொல்கிறது, நாங்கள் ஏன் யெஹியா சின்வா புத்தகத்தை ரஷ்ய மொழியிலே வெளியிட்டோம் தெரியுமா? எல்லோரும் ஷேகுவேராவை மாபெரும் தலைவன், மாபெரும் புரட்சியாளன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு இருக்கிற அத்தனை அரபுலக நாடுகளுக்கும், ஈவன் சவுதி முதல் அத்தனை அரபு நாடுகளுக்கும் இந்த சர்வதேச வெஸ்ட் நாடுகளிடமிருந்து விடுதலை பெற்று தரக்கூடிய ஒரு தலைவனாக உருவெடுத்தவன் யெஹியா சின்வார். மரணிப்பதற்கு முன்பதாக சொன்னார், எனக்கு சில நோய்கள் இருக்கிறது, நான் நோயால் மரணிக்க விரும்பவில்லை, காசாவினுடைய போர்க்களத்தில் மரணிக்க விரும்புகிறேன், ஷஹீதாக விரும்புகிறேன் என்று சொன்னார் யெஹியா சின்வார். இரண்டாவதாக யெஹியா கொல்லப்பட்டார். காசா க்ளோஸ் என்றாங்க, காசா முடிஞ்சுட்டாங்க, இனி அம்புட்டு தாண்டாங்க, இத்தோட காலி என்றாங்க. முடிஞ்சுதா? நடைபெறவில்லை. அதற்கு பிறகு ஷேக் ஆரூரி கொல்லப்பட்டார். அப்பொழுதும் இதே பாடலை பாடினார்கள். நடந்ததா? நடைபெறவில்லை. அதற்கு பிறகு காசாவினுடைய தலைமை பொறுப்பை முகமது லைஃப் எடுக்கிறார். இடுப்புக்கு கீழால வர்க் பண்ணாதுங்க ஒரு போராளி. நம்ம எத்தனையோ போராளிகளை பார்த்திருப்போம். ஷேகுவேராவை படிப்பீர்கள், மார்ட்டின் லூதர் கிங்கை பற்றி பார்த்திருப்பீர்கள், மால்கம் எக்ஸை பற்றி பேசி இருப்பீர்கள், எத்தனையோ புரட்சியாளர்களை பற்றி படித்திருப்பீர்கள், கப்பட்டி புறவை பற்றி படிச்சிருக்கிறோம். நம்ம நாட்டில் பல புரட்சியாளர்களை பற்றி தேடி இருக்கிறோம், படித்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். ஆனால் முகமது லைஃபை பத்தி தெரியுமா? இடுப்புக்கு கீழே செயல்பட மாட்டாது, இடுப்புக்கு மேல மட்டும்தான் செயல்படும். காசாவினுடைய ராணுவம் உருவாக்கப்பட்டதிலிருந்து ராணுவத்தின் தளபதி முகமது லைஃப் அவர்கள் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. அன்றைக்கும் அனைத்து மேற்கு மீடியாக்களும் மேற்கு ஊடகங்களும் மகிழ்ச்சியில் திளைத்தார்கள். அப்பப்ப ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அப்பப்ப ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். காசாவை காலி பண்ணிட்டோம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு பிறகு பாலஸ்தீன விடுதலை அமைப்பால மேல வர முடியாதுன்னு சொன்னாங்க. நடந்ததா? அதற்கு பிறகு சின்வாருடைய சகோதரர் முகமது சின்வார் பதவியேற்கிறார். முகமது சின்வாருடைய தலைமையிலே மீண்டும் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. மே மாதம் 13ஆம் தேதி முகமது சின்வார் அவர்களும் கொல்லப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார்.
அதற்கு பிறகும் இந்த யுத்தம் நடைபெற்றதா? இடையில இந்த சமாதானம் வந்தது. நீங்க பார்த்திருப்பீங்க, சீஸ் ஃபயர் வரும். காசா முழுவதும் அழிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? காசா முழுவதும் அழிக்கப்பட்டிருக்கு. சீஸ் ஃபயர் வந்தா அந்த பணைய கைதிகள் பரிமாற்றத்துக்காக இப்படி ஊரையே கூட்டி வச்சு நடு காசாவுல பாலஸ்தீன விடுதலை ராணுவம் என்ன பண்றாங்கன்னா வந்து நின்னு பணைய கைதிகளை விடுதலை பண்றாங்க. விடுதலை பண்ணும் போது பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. அவ்வளவு யுத்தத்தால் அழிக்கப்பட்ட ஒரு பூமியில அயனுடையாத யூனிஃபார்மோட ஒரு ராணுவம் வந்து நிற்கிறது. புத்தா புது வெஹிக்கிளோட வந்து நிற்கிறது. நவீன ரக ஆயுதங்களோடு வந்து நிற்கிறது. எப்படி முடிந்தது என்றால் இந்த வாட்டி டுவோ டைன்னு தான் இறங்கினாங்க. ரெண்டு லோடு பார்ப்போம், நீயா நானா. உலகத்தின் நம்பர் 1 பவர்ஃபுல் ராணுவம் இஸ்ரேல். இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருள், நம்முடைய துஆக்கள், நம்முடைய பிரார்த்தனைகள் வீணாகவில்லை. அல்லாஹ் செய்த அருள் காரணமாக புலிவால புடிச்ச கலை மாதிரி ஆயிடுச்சு. கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான், சமாதானம் முடிச்சுக்கிருவோம். ஆனா நீங்க தோத்ததா ஒத்துக்கிறீங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தோல்வியை ஒத்துக்கிட்டு காசா விட்டு வெளியே போயிருங்க, நாங்க உங்க காசா விட்டு வெளியே போயிடுறோம். எவனாவது ஒருத்தன் வந்து காசாவை ஆண்டுக்கிறட்டும். எவன் வீட்டு பிள்ளைக்கு எவன்டா பேர் வைக்கிறது? நீ சொன்னா வெளியே போயிருவாங்களா? வெளியே போறதுக்கு தான் உள்ள வந்தாங்களா? அவர்கள் வாழ பிறந்தவர்கள் அல்ல, போராட பிறந்தவர்கள். காசாவிலே கொல்லப்படுகிற ஒவ்வொருவரும் புதைக்கப்படவில்லை சகோதரர்களே, தினம்தோறும் விதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஊடக பேச்சாளராக செயல்பட்ட அன்புக்குரிய சகோதரர் அபு உபைதா அவர்கள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்கிற செய்தி வெளிவந்தது. இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதை உறுதிப்படுத்தல, அது வேற விஷயம். ஆனா அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்கிற செய்தி வெளியானது. நாங்க அவங்களை கொல்லிட்டோம். நாங்க எத்தனை பேரை கொல்லு, எத்தனை பேரை அழி, ஆனா போராட்டம் நின்றதா? காசாவிலே மெர்காவா டேங்குகள், இந்த டேங்க்ல நீங்க கண்ணால இறுதி யுத்தத்தை கூட பார்த்துக்க மாட்டீங்க. இலங்கை அரசாங்கத்திடத்துல கடைசி ஓர்ல கூட ஒரு சிங்கிள் மெர்காவா டேங்க் கிடையாது. மெர்காவா டேங்க்ங்கிறது உலகத்தின் நம்பர் 1 பவர்ஃபுல் டேங்க். யுத்த டேங்க் சொல்லுவோம்ல, அந்த டேங்க் ஒவ்வொன்றும் பல ஆயிரம் மில்லியன் பெறுமதியான டேங்குகள். ஒரு டேங்க் வெறும் $530. நம்ம நாட்டு காசுல மிஞ்சி மிஞ்சி போனா 1 லட்சம் கூட வராது. அவ்வளவு இருக்கக்கூடிய பெருமதியான யாசீன் என்கிற ஒரு ஆயுதத்தால் தெரிக்க விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இது வெறும் போராட்டம் அல்ல, தன்னுடைய நாட்டை மீட்பதற்கான போராட்டம். எத்தனை குழந்தைகள் கொல்லப்படுகிறது, எத்தனை அநியாயம் நடக்கிறது. ஐநா சபை அறிக்கை விடுகிறது, அரபு நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறது. தங்களுக்கு எதிராக யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று நெத்தன்யாகுவினுடைய ஆட்டம் தலைவிரித்து ஆடுகிறது. ஆனா இப்ப என்ன பாக்குறாங்கன்னு கேட்டா, அரபு நாடெல்லாம் முட்டாப்பாயிலுவ, எப்படியாவது சுத்தி இருக்கிற யமன் அழிச்சிருவோம், ஹிஸ்புல்லாவை அழிச்சிருவோம், இல்லனா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அழிச்சிருவோம், அழிச்சிட்டா மொத்தமா எடுத்துக்கலாம் நினைச்சாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. அல்லாஹ்வுடைய உதவியால போராட்டம் வலுத்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நாம் இந்த இடத்திலே ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இன்னொரு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய 190% முஸ்லிம் அல்லாத அன்பு சகோதரர்கள். ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற ஒரு கூட்டணி, கூகுள் பண்ணி பாருங்க, யூடியூப்ல போய் பாருங்க. ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி சார்பாக கிரேட்டா தன்பர்க் என்கிற 22 வயது இளம் பெண், அவளுடைய தலைமையில இத்தாலியில இருந்து ஸ்பெயின் வழியாக காசாவை நோக்கி 30,000 சகோதரர்கள் கடல் வழியாக 1000 போட்ல 1000 கப்பல்ல காசாவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப போறாங்க. இன்னைக்கு 3வது நாள் பயணம். காசாவை நோக்கி 1000 போட் 1000 கப்பல் வருது. காசாக்காரங்களை மட்டும் தான் கொள்ளுவியா? ஏழுமனா எங்களை கொள்றா, ஏழுமனா எங்க மேல குண்டு போடுறா, ஏழுமனா எங்களை எதுனாலும் பண்ணுடா அப்படின்னு சொல்லி சர்வதேச நாடுகளை சேர்ந்த, இலங்கையை சேர்ந்த சகோதரர்களும் இருக்கிறார்கள். சர்வதேச நாடுகளை சேர்ந்த சகோதரர்கள் ஒன்றிணைந்து போட்ல கப்பல்ல காசாவை நோக்கி செல்கிறார்கள். அந்த ஒவ்வொரு போட்டுக்குள்ளையும் குழந்தைகளுக்கான பால்மா இருக்கிறது, பெண்களுக்கான உலருணவுகள் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் தங்களால் முடியுமானதை எடுத்துக்கிட்டு காசாவினுடைய கடற்படை முற்றுகையை உடைப்போம் என்று சொல்லிக் கொண்டு செல்கிறார்கள். இது ஒரு பக்கம். மறுபக்கமாக சர்வதேசம் முழுவதும் பாரிய ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியிலே இஸ்ரேலுக்குள்ளேயே இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராகவே ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள். எதிர்வருகிற 22ஆம் தேதி ஐநாவினுடைய அமர்விலே பல சர்வதேச நாடுகள்
பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கிறது. நம்முடைய நாடு ஆல்ரெடி அங்கீகரிச்சுட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ். பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நம்ம பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த நாடு. நம்ம நாடு பாலஸ்தீனத்துக்கு தூதுவர் ஆலயத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடு. ஐநாவிலே இந்த தீர்மானம் கொண்டு வரப்படுகிற போது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தினம்தோறும் எந்த அரசாங்கம் இருந்தாலும் நம்முடைய நாடு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த தடவை பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான தீர்மானம் வரும்போதும் நம்முடைய அரசு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக நிற்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய மக்களுடைய கோரிக்கை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மை விட வேகமாக காலாகாலம் பாலஸ்தீனத்திற்காக போராடியவர்கள் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருமே காலாகாலம் இதற்காகவே போராடியவர்கள். இறுதியாக கூட கொழும்பிலே ஒரு மாபெரும் வாகன பேரணி அரசாங்கத்தினுடைய மாணவர் அமைப்பு சார்பாகவே நடத்தப்பட்டது. இப்படியெல்லாம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக உள்நாட்டிலே இருப்பதை போல வெளிநாட்டிலும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வருது இல்ல, ஏண்டா நிறைய ஸ்ரீலங்காவுக்கு இந்த யூதர்கள் வர்றாங்களாம்ல, ஸ்ரீலங்காவுக்கு அடிக்கடி ஜூயிஸ் வர்றாங்களாம்ல, எதுக்கு வர்றாங்க? அந்த கேள்விக்கு பதில் பெரியது. ஆனால் சுருக்கமான ஒரு பதில் என்ன தெரியுமா? எங்களை விட்டா போதும்னு வர்றாங்க, இங்கேயாவது வந்து பொழைச்சுக்கோம்னு வர்றாங்க. ஏன்னா யுத்தத்துக்கு போக சொல்லி அங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். 60,000 பேரை கித்தியோன் யுத்தத்துக்கு இறக்க வேண்டி அரசாங்கம் சொல்கிறது. நாங்க வரமாட்டோம்னு ராணுவம் சொல்லுது. ஏன் சொல்றான் தெரியுமா? போனா யூனிஃபார்மோட போவான், வரும்போது பெட்டியில வருவான். அந்த மாதிரி அடி தினம்தோறும் பங்கருக்குள்ள இருந்து வெளியே வந்து அடிக்கிறாங்க. அதனால எங்களுக்கு யுத்தமே வேணாம், எங்களை விட்டுருங்க இஸ்ரேல் ராணுவம் சொல்கிறது. சர்வதேச நாடுகள் திரும்பி பார்க்கிறது. காசா என்பது பாலஸ்தீன மக்களின் பூமி என்பதை இன்றைக்கு சர்வதேச மக்களே புரிந்து கொள்ளுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார். அதற்கு முன்பதாக அவருடைய வெளிவிவகார அமைச்சர் மிக தெளிவான அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். இத்தனை ஆண்டு காலமாக இஸ்ரேலோடு செய்து கொண்டிருந்த அத்தனை தொழில்களையும் அத்தனை ராஜதந்திர உறவுகளையும் உடனடியாக துண்டிக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய எந்த கப்பலும் துருக்கியினுடைய போர்ட்ல நிற்க கூடாது என்று அறிவிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய எந்த விமானமும் துருக்கியில தரையிறங்க கூடாது என்று அறிவித்திருக்கிறார்கள். இப்படி எல்லா நாடுகளும் மாறுகிறது. பெல்ஜியம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க போகிறோம் என்று அறிவித்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் 22ஆம் தேதி உலகின் மிக முக்கியமான நாடுகள் பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கின்றன. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த வெற்றி நம்முடைய துஆக்கள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு நாட்டிலையும் இஸ்லாம் அல்லாத சகோதரர்களே காசாவுக்காக போராடும் போது நம்ம போராடக்கூடாதா? இலங்கையிலே 300க்கும் மேற்பட்ட ஜனாசாக்கள் கோட்டாபய ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்திலே வம்படியாக எரிக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலே நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய காசாவினுடைய சொந்தங்கள் பாலஸ்தீன மக்கள் வெஸ்ட் பேங்க்ல மாத்திரம் 8 ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார்கள். சகோதரர்களே, நமக்காக, வேறு யாருக்காக நடத்தல. இன்னைக்கு நம்ம ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நமக்காக 8 முறை வெஸ்ட் பேங்க்ல ஊரே திரண்டது. ஜெருசலத்தில் திரண்டார்கள். இலங்கையில் ஜனாசாக்களை எரிக்காதீர்கள், அவர்களுடைய ஜனாசாக்களை அடக்க கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். அப்படி கோரிக்கை வைத்த சமூகம் இன்றைக்கு பச்சையாக எரிக்கப்படுகிறது, பச்சையாக அழிக்கப்படுகிறது. அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அத்துஆஉ முகுல் இபாதா என்றார்கள் ரசூலுல்லாஹ். துஆ என்பது இபாதத்துக்களுடைய தலை. எல்லா இபாதத்துக்களுடைய மூலமாக துஆ தான் இருக்கிறது என்றார்கள். எனவே பாலஸ்தீனத்திற்காக பிரார்த்தனை செய்வது நமது கடமை. பாலஸ்தீனத்திற்காக துஆ கேட்பது நம்முடைய கடமை. பாலஸ்தீனத்திற்காக போராடுவது நம்முடைய கடமை. இன்றைக்கு மூத்தூரில் ஆரம்பித்தது யுத்தம் நிற்கிற வரைக்கும் ஒவ்வொரு ஊரிலும் நடைபெற வேண்டும், ஒவ்வொரு பிரதேசத்திலும் நடைபெற வேண்டும். காத்தாங்குடியில நடக்கணும், கல்முனையில நடக்கணும், அக்கரப்பத்தில் நடக்கணும், பொத்துவில்ல நடக்கணும், மட்டக்களப்பில் நடக்கணும், எல்லா ஊர்களிலும் நடக்கணும். கிழக்கை தாண்டி கொழும்பில் அடிக்கடி ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கண்டி மாவட்டத்தில் நடைபெற வேண்டும், புத்தளம் மாவட்டத்தில் நடைபெற வேண்டும், மன்னாரிலே நடைபெற வேண்டும். இலங்கை மக்கள் ஜாதி இன மத குல வேறுபாடு இல்லாமல் இன அழிப்பு செய்யக்கூடிய
இனத்தையே அழிக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்று திரண்டு நிற்கிறார்கள் என்கிற செய்தி ஒவ்வொரு நாளும் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். சகோதரர்களே, நமக்காக நின்றவர்களுக்காக நாம் நிற்க கூடாதா? நமக்காக பிரார்த்தித்தவர்களுக்காக நாம் பிரார்த்திக்க கூடாதா? நமக்காக வாழ்ந்தவர்களுக்காக நாம் வாழக்கூடாதா? எத்தனை பத்திரிகையாளர்கள், 300க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் காசாவிலே கொல்லப்பட்டார்கள். அல் ஜசீராவினுடைய 240க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மரணிப்பதற்கு முன்பதாக இறுதியாக மரணித்த பத்திரிகையாளர் அனஸ் சொன்னார், என்னுடைய தேசத்தின் விடுதலையை நானே என்னுடைய தொலைக்காட்சியில் ஒளிபரப்புவேன் என்று நினைத்தேன். அதை நினைத்துத்தான் தொடர்ந்து செயலாற்றி வருகிறேன். அதை எதிர்பார்த்து நிற்கிறேன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆனால் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பதாக அனசும் கொல்லப்பட்டார் காசாவிலே. அனசுடைய மனைவி கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி வெளியாகி இருக்கிறது. சகோதரர்களே, அனசுடைய மனைவி பயான் சொல்கிறார்கள், அவருடைய பேர் பயான். இறுதியாக அனஸ் என்னுடைய வீட்டுக்கு வந்தார். ரொம்ப சோர்ந்து போய் வந்தாரு. வீடுனா வீடு இல்ல, குடிசைக்குள்ள அந்த கொட்டைக்குள்ள போனாரு. சோபா மாதிரி ஒண்ணு இருந்தது, அதை ஓரமா வச்சுட்டு 2 கையையும் விரித்து ஆ என்று சொல்லி கொஞ்ச நேரம் தூங்கினாரு. தூங்கும் போது சொன்னார், நான் எத்தனையோ நாட்களுக்கு பிறகு இப்படி தூங்குகிறேன் என்று சொன்னார். இனி எப்பொழுது தூங்க போகிறேன் என்று தெரியவில்லை என்று சொன்னார். இதை சொல்லிவிட்டு போய் அடுத்த நாள் பயானுக்கு கேள்விப்படுகிறது, தன்னுடைய கணவன் அனஸ் கொல்லப்பட்டு விட்டார், ஷஹீதாகி விட்டார். அனஸோடு களத்தில் நின்று செயல்பட்ட இன்னொரு சகோதரி அடுத்த 2 நாட்களில் கொல்லப்படுகிறார்கள். காசாவிலே குழந்தைகள் மட்டுமல்ல, பெண்கள் மட்டுமல்ல, முதியவர்கள் யார் என்று கூட பார்க்காம அத்தனை பேரையுமே கொன்று குவிக்கிறார்கள். எனவே நம்முடைய போராட்டங்கள் தொடர வேண்டும். அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும். தொடர்ந்து நாம் பேச வேண்டும். பாலஸ்தீன மக்களுக்காக. பாலஸ்தீனம் நம்முடைய ஈமானிய தேசம் இல்லையா? நம்முடைய புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய தேசம் இல்லையா? புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா நம்முடையது இல்லையா? எனவே அக்ஸாவினுடைய தேசம் ஜெருசலம் நமக்குரியது. பாலஸ்தீனம் 1967களுக்கு பிற்பட்ட காலத்தில் இருந்த அதே நிலப்பரப்போடு வெற்றி கொள்ளப்பட வேண்டும். அதே நிலப்பரப்போடு பாலஸ்தீன பெரும்பூமி தனிநாடாக ஆக்கப்பட வேண்டும். அதை நாம் வாழுகிற காலத்திலேயே கண்ணால் பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் இத்தனை தியாகங்கள் செய்யப்பட்டிருக்கிறது காசாவுக்குள். எனவே இலங்கையினுடைய அரசிடத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்தினூடாக ஒன்றை கேட்டுக்கொள்கிறோம். ஐஎகேடியினுடைய அரசாங்கம், தொடர்ந்து நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு முன்பதாகவே காசாவுக்காக நின்றவர்கள். பாலஸ்தீனத்தினுடைய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் முதல் ஆளாக நீங்கள் நேரடியாக இலங்கைக்கான பாலஸ்தீன தூதுவரை சந்தித்து ஆறுதல் சொல்லி இருந்தீர்கள். உங்களுடைய மாணவர் அமைப்பு இதற்காக பல ஆர்ப்பாட்டங்களை செய்திருந்தது. இந்த அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பதாக மலேசியாவில் நடைபெற்ற சிண்டால் காசா ஆர்ப்பாட்ட பேரணியில் நேரடியாகவும் பங்கு பெற்று இருந்தார். இப்படி பாலஸ்தீனத்திற்காக செயல்பட்ட ஒரு அரசாங்கம் ஐநாவினுடைய அமர்விலே செப்டம்பர் 22ஆம் தேதி பல நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கிறது. அந்த தீர்மானத்திலே தயவு செய்து வலமை போன்று இலங்கையும் கைதூக்க வேண்டும். தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும். அதை தாண்டி கடந்த காலங்களில் இருந்த அத்தனை அரசாங்கங்களும் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்ததை போன்று இந்த அரசாங்கம் எப்போதும் பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் கொடுப்பதோடு இன்ஷா அல்லாஹ் விரைவில் இந்த யுத்தம் முடிவுக்கு வரும். வந்தே ஆக வேண்டும். புலிவாலை பிடித்த கதையாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். விட்டாலும் கடிக்கும், பிடித்துக் கொண்டிருந்தாலும் கடிக்கும் என்கிற நிலை வந்துவிட்டது. எனவே பாலஸ்தீன வீரர்கள் வெற்றி வாகை சூடி காசாவை வென்றெடுக்கத்தான் போகிறார்கள். அப்படி வென்றெடுக்கப்பட்டதற்கு பிறகு பாலஸ்தீனத்திற்குள் மீள் கட்டுமானங்கள் செய்கிற போது இலங்கை அரசாங்கமும் தன்னுடைய பங்குக்கு அந்த அங்கிருக்கக்கூடிய மக்களுக்காக பாடசாலைகள், கட்டுமானங்கள், வீடுகள் என்று தன்னால் முடிந்தவற்றை செய்ய வேண்டும். இதற்கு முன்பதாக செய்திருக்கிறோம். நீங்க கூகுள்ல போய் தரீக்கும் மஹிந்த ராஜபக்ஷ என்று அடித்தால் தெரியும். மஹிந்த ராஜபக்ஷவுடைய காலத்திலே பாலஸ்தீனத்தில் வீதி போட்டு கொடுத்த வரலாறு உண்டு. முன்னாள் ஜனாதிபதியும் சொல்லி இருந்தார், யுத்தம் என்றால் ஒரு ஸ்கூல் கட்டி கொடுப்போம் என்று சொன்னார். ஒரு ஸ்கூல் அல்ல, அங்கே நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு இலங்கை இஸ்லாமியர்கள் தங்களுடைய முழு பங்களிப்பை தர தயாராக இருக்கிறார்கள்.
எனவே அரசாங்கம் இப்படியான காரியங்களையும் எதிர்காலத்திலும் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் இந்த இடத்திலே விடுத்தவனாக இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள், வெளியூர்ல இருக்கக்கூடிய சகோதரர்கள், பிரமுகர்கள், பாராளுமன்ற இஸ்லாமிய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் உங்க ஏரியாவில் உங்க ஊர்ல இது போன்ற ஆர்ப்பாட்டங்களை மூத்தூரை முன்னுதாரணமாக கொண்டு தொடர்ந்து நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்தவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஃப்ரீ 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 ஃப்ரீ